ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். பெருநாள் செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சு ஒரு சின்ன பிரேக்கு பின்னாடி அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம டெய்லி ரொட்டீனில் ஒவ்வொரு நாளுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஒரு நாள் நல்லா ஆக்டிவாக நம்ம இருப்போம், ஒரு நாள் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுவோம். லேசியாக ஃபீல் பண்ணுற நாளைக்கு கிச்சனுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நாளைக்கு நான் மிச்சமே ட்ரை பண்ண ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. சிக்கன், பொட்டேட்டோ, ரைஸ் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஒன் போட் ரைஸ்னே சொல்லலாம். செய்யக்கூடிய மெத்தட் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா எப்பயும் போல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு நீங்கள் பேன் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வர டைமில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். இதுக்கான ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பட்டை, ஒரு 4 ஏலம், அதே மாதிரி ஒரு பே லீஃப், 1 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீடும், ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் கராம்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் சேர்த்துக்கூடிய எல்லா ஸ்பைசஸுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் நம்ம சேர்த்துக்கூடிய வெங்காயத்தில் அந்த தனித்தன்மையெல்லாம் குயிக்காக ட்ரை ஆகணுன்றதுக்காக வேண்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறும் வரக்காட்டி நல்லா சோட்டே பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர டைமில் இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா கலர் மாறணும், அப்படி இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம்லாம் போவார்க்காட்டி வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 நிமிஷம் மாதிரி நல்லா சோட்டே பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. நார்மலாக இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம சோட்டே பண்ணும்போது அது கொஞ்சம் சட்டியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிடிச்ச எல்லாமே கலண்டு நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு சோட்டே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரைஸை செய்கிறதுக்கு நான் 800 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி இதோடய சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோடய நம்ம கிழங்கு சேர்த்துக்கொள்வோம். 2 மீடியம் சைஸ் கிழங்கு கட் பண்ணி இதோடய சேர்த்துருக்கேன். நம்ம எப்பயுமே இந்த ரைஸ், சிக்கன், இந்த கிழங்கு எல்லாமே சேர்த்து செய்யும் போது கிழங்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சின்ன சைஸாக கட் பண்ணோன்னா அது குயிக்காக பாயில் ஆகி நம்ம கறி ரைஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தன்மை மாதிரி ஆகிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் எல்லாம் குக் பண்ணி வரும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும். கிழங்கு, சிக்கன் இது 2மே சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மாதிரி அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. 1 நிமிஷம் மாதிரி நல்லா குக்காகி வர டைமில் இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கொள்வோம். நான் ஆல்ரெடி சிக்கனில் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே சேர்த்துக்கூடிய மஞ்சள் நான் குறைச்சி தான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும், 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடரை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துடணும். சிக்கன் மசாலா எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம். தண்ணி சேர்த்துட்டு இந்த லிட்டால் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி அப்படியே குக்காக விட்டுறணும். சிக்கன் குக்காக அதே டைமில் இதை அடிக்குற முறை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால இந்த கிழங்கு டக்குன்னு பேனோட ஸ்டிக் ஆகிக்கொள்ளும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரைஸை பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இங்கே ஒரு 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 2லேருந்து 3 டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது ஊற டைமில் நம்ம சிக்கனை பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம இந்த ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் குக் ஆகி இந்த கறியில் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்த பின்னாடி தான் நம்ம இந்த ரைஸை சேர்த்துக்கொள்ளணும். ஸோ கறியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெய் தெளிஞ்சு வந்தாச்சு. ஸோ இந்த டைமில் நான் அந்த ரைஸை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரைஸுக்கு முக்கியமாக ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த கோகோனட் மில்க். கோகோனட் மில்க் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4.5 கப் அளவுக்கு கோகோனட் மில்க் சேர்த்துருக்கேன். அதோடைய சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. எப்பயுமே நம்ம இந்த ரைஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும் போது இந்த உப்புட அளவு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
ஸோ உப்பையும் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு அதை அப்படியே குக்காக விட்டுறணும். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணுற வந்து பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் வேறு ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணீர் அளவு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ ரைஸை பார்த்தீங்கன்னா வந்து அலரக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஃப்ளேமை வந்து நல்லா சிமர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே குக்காக விட்டிங்கன்னா ரைஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக்காகி வந்துடும். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா அழகாக குக்காகி வந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது பாஸ்மதி மாதிரியே நீங்கள் பொன்னி ரைஸில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து இதை பார்க்க நல்லாவே இருக்கும். நான் வீட்டில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரைஸ் செய்யும்போது பொன்னி ரைஸில் தான் செய்வேன். ஏன்னா டேஸ்ட் வந்து நம்ம பாஸ்மதியை பார்க்க பொன்னி ரைஸில் வந்து நல்லாவே டேஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து ரெசிபிக்கு செய்யும்போது சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால தான் நான் உங்களுக்கு பாஸ்மதியை யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் வெஜிடபிள் சலட் மாதிரி சரி செஞ்சிங்கன்னா இந்த ரைஸை சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும். சிம்பிளான மெத்தடுன்னா அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு வந்து ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.